டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு புதிதாக 9 விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இதனால் நகைக்கடன் வாங்குபவர்களுக்கு மேலும் சில சிரமங்கள் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. வங்கிகள் மற்றும் வங்கி அல்லா நிதி நிறுவனங்களும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. தங்க நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடன் வழங்கப்படும். அடமானம் வைக்கப்படும் நகைகளுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வங்கிகள் அல்லது வங்கி அல்லா நிதி நிறுவனங்கள் தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழை வழங்க வேண்டும். தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும். வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி என்பன உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தங்க நகைகளை அடகு வைக்க முடியாத சூழலில் லோன் ஆப்புகளை நம்பி பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்படும் என்றும் புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்க நகைகள் தூய்மை சான்றிதழுடன் தான் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் அடகு வைக்கும் போதும் தூய்மை சான்றிதழ் அவசியம் என்பது தேவையற்றது என்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மின் கட்டணத்தை உயர்த்தினால் கடுமையான போராட்டம் வெடிக்கும் என நயினார் நாகேந்திரன் எச்சரித்திருக்கிறார். மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக வெளியான தகவல் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நிர்வாக திறமையின்மை, ஊழல் போன்ற அவலங்கள் நிரம்பி திமுக ஆட்சியில் பொருட்களின் விலையேற்றத்தை தொடர்ந்து மின் கட்டண உயர்வை மீண்டும் அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் இது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை உணர்ந்து இதை கைவிட வேண்டும் என்றும் மீறி உயர்த்தினால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு தற்போது வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 6233 கன அடியில் இருந்து 9683 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 109.33 அடியாக அதிகரித்திருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் தண்ணீர் இருப்பு 77.462 TMC ஆக உள்ளது. இதனால் அடுத்த மாதம் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படும் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் கொரோனா தொற்றால் 66 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இந்தியாவில் கொரோனா தொற்று லேசாக தலை தூக்கி வருகிறது. நேற்று ஒரு நாளில் மட்டும் 164 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், கேரளாவில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து காணப்படும் நிலையில் தமிழகத்தில் 66 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்றாலும் இது வீரியம் இல்லாத தொற்று என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி வருகின்றன. ஆதி திராவிட மக்களுக்காக 1000 கோடி ரூபாயில் நாம் செயல்படுத்தி வரும் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு அயோத்திதாச பண்டிதர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மே 20ஆம் தேதி பண்டிதர் அயோத்திதாசர் பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் ஆதி திராவிட மக்களுக்காக 1000 கோடி ரூபாயில் நாம் செயல்படுத்தி வரும் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு பண்டிதரின் பெயர் என திராவிட பேரொளி அயோத்திதாசரை போற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு எனவும் சமத்துவத்தை வலியுறுத்திய அவரது கருத்துக்கள் வலுக்கட்டும், ஆதிக்கம் அழியட்டும் என முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார்.
2025-26 கல்வி ஆண்டுக்கான பாடநூல் கழகத்திற்கு 4.19 கோடி புத்தகங்கள் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் 4.16 கோடி புத்தகங்கள் அச்சிடப்பட்டு கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு மலிவு விலையில் புத்தகங்கள் வழங்க 1.46 லட்சம் புத்தகங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளிகளை திறக்கும் பணியை பள்ளி கல்வித்துறை முடுக்கிவிட்டுள்ளது. பள்ளிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கும் அன்றே புத்தகங்களை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக AR ரகுமானை பெரிய பாய் என ரசிகர்கள் செல்ல பெயர் வைத்து கூப்பிட்டு வருகின்றனர். பேட்டி ஒன்றில் AR ரகுமானை பெரிய பாய் என்று தொகுப்பாளினி டிடி சொன்னார். உடனே AR ரகுமான் பெரிய பாயா, வேண்டாம், எனக்கு பிடிக்கல என கூறியிருக்கிறார். மேலும் நான் என்ன கசாப்பு கடையா வைத்திருக்கிறேன் என கிண்டலாகவும் பதிலளித்தார். தேசிய கட்சிகளை தவிர்த்து திராவிட கட்சிகள் அரசியல் செய்ய முடியாது என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் MLAக்கள் சிலர் அமைச்சராக விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி பலமாக இருப்பதால் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த கார்த்தி சிதம்பரம் அதிமுகவில் சிலர் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை என்று தெரிவித்தார். சசிகுமார் நடிப்பில் வெளியாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை மிஸ் பண்ணாதீங்க என்று ராஜமௌலி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். சமீபத்தில் தான் பார்த்த சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று என குறிப்பிட்டுள்ள ராஜமௌலி இந்த படத்தை தவறவிடாதீர்கள் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். சசிகுமார், சிம்ரன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் சிறப்பாக ஓடி வசூலிலும் களைகட்டி வருகிறது. தங்கம் விலை இன்று சரிவை சந்தித்திருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் கடுமையாக உயர்ந்த தங்கத்தின் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. இன்றும் விலை சற்று குறைந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 360 ரூபாய் குறைந்து 69,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 8,710 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் வரலாறு காணாத உச்சத்தை எட்டிய தங்கத்தின் விலை தற்போது சரிந்து வரும் நிலையிலும் சிறிய அளவில் ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.